கண்ணதாசனுடைய இந்த வரியை உங்க வாழ்க்கை முழுக்க அடிக்கடி சொல்லி பார்க்கணும், நினைத்து பார்க்கணும்னா நீங்க எந்த வரியை சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் சொல்ற வரி, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். முன்னாடி தலை குனிஞ்சு உக்காண்டிருக்கம்மா. நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். பன்முகம் கொண்ட தத்துவ ஞானி, பாமர கவிஞன், பாடல்கள் பல்லாயிரம் எழுதிய அரசவை கவிஞன் கண்ணதாசன் அவர்கள். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று. அதாவது ஒரு கடற்கரை, குளிர்ந்த காற்று அப்படி இருந்தால் தான் பாட்டு எழுத வருங்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பாட்டு எழுதுறது வரலன்னா அது அது எனக்கு மூடு சரியில்லைன்னு அர்த்தம். மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. பாட்டு எழுதுறதுக்கு இந்தந்த மூடெல்லாம் வேணுங்கிறது கிடையாது. கிடையாது கிடையாது. அது யாருக்கும் கிடையாது, எனக்கும் கண்ணதாசன் கிடையாது. ரொம்ப தப்பாலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏதாவது லிக்கர் சாப்பிட்டா தான் பாட்டு எழுதுவாங்க. அது கண்ணதாசன்லாம் அந்த மாதிரி யாருமே, அதெல்லாம் போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாட்டை பற்றி நான் நேரில் பார்க்கும்போது ஒருத்தவங்க பேச சொன்னாங்க. அவங்க ஹோட்டல் வச்சு ஒரு உயரத்தில் வேற லெவல் ஏறிக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் நம்மளை யாரும் நெருங்க முடியாது, அசைக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறதெல்லாம் டவுன்ஃபால் தான். ஸோ அந்த நிலைமையிலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு பாட்டோ ஒரு வரியோ கேட்கணும் அப்படின்றப்ப அவங்க காதில் ஒலிச்சது, நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே. அப்புறம் அவங்க வாழ்க்கை மாதிரி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த வரியை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. இது வெறுமனே ஒரு கணவன் மனைவிக்கான பாடலாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தேவையான வாழ்க்கை தத்துவத்தையும் வச்சிருப்பாரு கண்ணதாசன் அவர்கள். என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிலைப்பவர் யார் அப்படின்னு அவர் எழுதின வரிகளுக்கு அவரே எடுத்துக்காட்டு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. உங்களுக்கு கண்ணதாசனுடைய எந்த வரி அடிக்கடி கேட்க பிடிக்கும்? மனதுக்கு மட்டும் பயந்து விடு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இல்லை இந்த வரியை உங்க வாழ்க்கையோட எடுத்துப்பீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு.